ஏகாதசி என்பது சம்ஸ்கிருத சொல்லுக்கு 11 என்று பொருள். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்த 11வது திதியாக ஏகாதசி வருகிறது. ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசிகள் வருகின்றன. ஓராண்டில் மொத்தம் 24 அல்லது சில சமயங்களில் 25 ஏகாதசிகள் வரும். இவை ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பெயர்களும் பலன்களும் உண்டு. ஏகாதசியில் வைணவ ஏகாதசி மற்றும் ஸ்மார்த்த ஏகாதசி என இரு வேறுபாடுகள் பின்பற்றப்படுகின்றன. இந்த வேறுபாடு ஏகாதசி திதி தொடங்கும் நேரத்தை பொறுத்தது. வைணவ ஏகாதசி வைணவர்கள், அதாவது திருமால் வழிபாட்டாளர்கள், சூரிய உதயம் இருக்கும் சமயத்தில் தசமி திதி சிறிதளவாவது இருந்தால் அதற்கு அடுத்த நாளே ஏகாதசி விரதத்தை மேற்கொள்வார்கள். அதாவது தசமி திதி முடிந்து ஏகாதசி திதி சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே தொடங்கி இருந்தாலும் சூரிய உதயம் வரை தசமி இருந்தால் அவர்கள் அடுத்த நாள்தான் ஏகாதசி விரதம் இருப்பார்கள். இவர்கள் பெரும்பாலும் துவாதசி திதி முடிவடையும் முன்பே பாரணை விரதம் முடிக்கும் உணவு மேற்கொள்வார்கள். ஸ்மார்த்த ஏகாதசி ஸ்மார்த்தர்கள், அதாவது சைவம் மற்றும் பிற சமயங்களைச் சேர்ந்தவர்கள், ஏகாதசி திதி எந்த நேரத்தில் தொடங்கினாலும் ஏகாதசி திதி முழுமையாக இருக்கும் நாளன்று விரதம் மேற்கொள்வார்கள். தசமி திதியுடன் ஏகாதசி சேர்ந்திருந்தாலும் ஏகாதசி திதி அதிகமாக இருக்கும் நாளையே அவர்கள் விரதத்திற்கு தேர்ந்தெடுப்பார்கள். இவர்கள் துவாதசி திதி எப்போது முடிந்தாலும் அதன் பிறகு பாரணை மேற்கொள்ளலாம். பொதுவாக பஞ்சாங்கத்தில் இந்த இரு வேறுபாடுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கும். பெரும்பாலானோர் அவரவர் குடும்ப வழக்கப்படி அல்லது குருவின் வழிகாட்டுதலின்படி இந்த விரத முறையை பின்பற்றுகிறார்கள். இருப்பினும் ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் முக்கிய நோக்கம் திருமாலின் அருளை பெறுவதும் பாவங்களில் இருந்து விடுபடுவதுமே ஆகும். ஏகாதசியில் பல வகைகள் உள்ளன. உற்பத்தி ஏகாதசி, மார்கழி மாத தேய்பிறை ஏகாதசி, மோட்ச ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, சோகஸ்மெலி மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி. இது மிகவும் சிறப்பான ஏகாதசி. நிர்ஜலா ஏகாதசி, ஆனி மாத வளர்பிறை ஏகாதசி. இந்த ஏகாதசி அன்று நீர் அருந்தாமல் விரதம் இருப்பது மிகவும் கடினமானது. ஆனால் அனைத்து ஏகாதசி விரதங்களின் பலனையும் தரும். யோகினி ஏகாதசி, ஆடி மாத தேய்பிறை ஏகாதசி. காமிகா ஏகாதசி, ஆடி மாத வளர்பிறை ஏகாதசி. புத்ரதா ஏகாதசி, தை மாத வளர்பிறை ஏகாதசி. சில சமயம் ஆவணி வளர்பிறையிலும் வரும். மோகினி, பத்மநாபா, இந்திரா, பாபாங்குசா, ரமா, பிரபோதினி, கமலா என 25 வகையான ஏகாதசிகள் உள்ளன. ஏகாதசி விரதத்தின் பலன்கள். ஏகாதசி விரதம் இருப்பதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம். பாவங்கள் நீங்கும், புண்ணியங்கள் சேரும், வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும், நோயற்ற வாழ்வு கிடைக்கும், மன அமைதி, எண்ண தூய்மை உண்டாகும், அன்பான பிள்ளைகள், நீடித்த புகழ் கிடைக்கும், மூதாதையர்களுக்கு முக்தி கிடைக்கும். அனைத்துக்கும் மேலாக வைகுண்ட பதவியை அடையலாம் என்பது ஐதீகம். இந்த விரதத்தை கடைபிடிக்காதவர்களுக்கு பாவங்கள் வந்து சேரும் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஏகாதசிக்கும் சொர்க்கவாசலுக்கும் உள்ள தொடர்பு. ஏகாதசி விரதங்களில் மிகவும் முக்கியமானது வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாத வளர்பிறையில் வரும் இந்த ஏகாதசி மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாளில்தான் திருப்பார்க்கடலை கடைந்து அமுதம் வெளிவந்தது என்றும் பகவான் மகா விஷ்ணு பார்க்கடலில் சயனித்திருப்பார் என்றும் கூறப்படுகிறது. இந்நாளில் விரதம் இருந்து பெருமாளை தரிசிப்பதன் மூலம் வைகுண்ட வாசல் வழியாக மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் கோவில் மற்றும் திருப்பதி ஏழுமலையான் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்வு மிகவும் விசேஷமானது. இந்த சொர்க்கவாசல் வழியாக பெருமாளுடன் சேர்ந்து கடப்பதன் மூலம் மோட்சம் அடையலாம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள்.